நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். அர்ஜுன், நாம வேணா கீழே போய் பேசலாமா? ஆமா அர்ஜுன், இப்படி வெயில்ல நின்னா மூளை சூடாயி மூக்குல இருந்து ரத்தம் வரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். என்னது? இல்லண்ணா, உன்னோடது பிரைட்டான பிரெயின் இல்லையா, அதான் ஒரு சேஃப்டிக்கு சொன்னோம். இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நக்கல் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? அவங்கள ஏன் திட்டுற அர்ஜுன்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன்னை பத்தி இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. பாட்டி உன்னை அவங்க ரூம்குள்ள சேர்த்துக்கிறதுனால தானே இவ்வளவு ஆடுற. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன கூப்பிடாம இவ்வளவு பிளான் பண்ணல, அதுவே தப்புதான். அப்படி இல்ல அர்ஜுன், நான் கூப்பிட்டாலும் நீ எப்படியோ வரமாட்டேன்னு தான் சொல்லுவ. அதனாலதான் நான் உன்னை கூப்பிடல. சீரியஸா? யாரை ஏமாத்துற? பாட்டிக்காக ஒரு விஷயம் பண்றப்போ அதுல நானும் கண்டிப்பா இருந்திருப்பேன். ஆனா நீ பிளான் பண்ணி என்ன கழட்டி விட்டுருக்க. அப்படிலாம் நான் எதுவும் பிளான் பண்ணல. வேணா அதுக்கு நான் சாரி கூட கேட்டுக்கிறேன். சாரி அர்ஜுன். விடு அர்ஜுன், பாட்டிக்காக தானே இதை செஞ்சா. அதுவும் இல்லாம சாரி வேற கேக்குறா. ஆமாண்ணா, பாவம் அவ. பைத்தியங்களா, உங்களுக்கு எல்லாம் இவளை பத்தி முழுசா தெரியல. இவ எல்லாத்தையுமே நடிச்சே ஏமாத்துற டிராமா குவீன். முதல்ல பாட்டியை ஏமாத்தினா, இப்ப உங்களை ஏமாத்துறா. ஆனா நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் நான் தான் முக்கியம்னா இவளை எனிமின்னு சொல்லிட்டு என் பக்கம் வாங்க. இல்லைன்னா இனிமே உங்க யார் கூடயும் நான் பேச மாட்டேன். பாத்தியா, நீ என்னதான் ஆடி பாடினாலும் எப்பவும் நீ எங்களோட எனிமி தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நாள்ல பாட்டியே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. பாக்குறியா? நீ சொன்னது எப்பயுமே நடக்காது. ஓ மரமாண்டைக்கு அப்பயாவது புரியட்டும். என்ன சொன்ன? உன்ன போடா லூசு. எப்ப பாரு டென்ஷன் ஆயிட்டு.